இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, எங்களுக்காக இரத்தம் சிந்தி உமது உயிரை தியாகம் செய்து நீர் காட்டிய அன்பிற்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன். நான் தெரிந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களிடங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரல் இடமாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு இந்த உலகத்தில் செயல்படுவார் என்று இந்த வார்த்தைகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். இதோ மரியா நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் வீசியது. இயேசுவின் சீடருள் ஒருவர், இந்த பணத்தை நாம் ஏழைகளுக்கு கொடுத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று நினைத்தார். அவர் ஏழைகள் மீது வைத்திருந்த அன்பினால் அல்ல, மாறாக அவர் பணத்தின் மீது வைத்திருந்த ஆசைத்தான் அவரை இவ்வாறு நினைக்கச் செய்தது. இதோ ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாம் நம்மையே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்காக எதையும் செய்யும் மக்களாக வாழக்கூடிய அருளை இறைவன் தர வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுக்காக உயிரை தியாகம் செய்தவரே, குடும்பமாக கிறிஸ்தவர்களாக நாங்கள் உமது அன்பை உணர்ந்து சாட்சிய வாழ்வு வாழக்கூடிய அருளை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். இதோ நாங்கள் நல்ல செயல்களை செய்கிற வரத்தை தாரும். மரியாளைப் போல நாங்களும் உம் பாதத்திலே அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்பவர்களாகவும் உமக்கு ஊழியம் செய்கிறவர்களாகவும் மாற அருள் தாரும். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.